வணக்கம் அண்ட் வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் நம்பர் 38 பாட்காஸ்ட். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து தொடர்ந்து வீழ்ச்சியாகவே இருக்குது வார்னால. இது வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக இப்படி தான் ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். நான் மார்ச் மாதம் ஃபுல்லாக விழுந்தாச்சு. இன்னையோட மார்ச் மாதம் ட்ரேடிங் முடிஞ்சு நிறைய பேர் வந்து மார்ச் மாதத்தில் எல்லாமே நடந்துருச்சு, வேர்ல்டு வார் நடந்துருச்சு, வேற எதுவும் சொன்னாங்களே, நிறைய விஷயங்கள் ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்லிட்டு இவ்வளோ நடந்துருச்சு. பெட்ரோல் விலை ஏறிச்சு, எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு, எல்லாம் சொல்லிட்டு இன்னும் மார்ச் மாதமே முடியல அப்படின்னு ஒரு மீம் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னையோட முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு லீவு மகாவீர் ஜெயந்திக்காக. ஸோ இன்னைக்கு அது ஆரம்பித்தது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டவுன் தான். நடுவில் ஒரு 1 or 2 days ஒரு புல் பேக் மாதிரி ரேலி வந்தது. ஆனால் ஒன்றும் இல்லை. ஆனால் மார்க்கெட்டில் எல்லாருமே சொன்னாங்க அன்லஸ் அந்த ஈரான் இஷ்யூ சால்வ் ஆகாத வரைக்கும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. ஏன்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரணும்ல. திருப்பி இஸ்ரேல் ஈரான் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் ட்ரம்ப்பும் ஏதாவது ஒரு டெய்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 1635 பாயிண்ட்ஸ் டவுன், நிஃப்டி வந்து 488 பாயிண்ட்ஸ் டவுன், நிஃப்டி பேங்க் 2000 பாயிண்ட்ஸ் டவுன். அந்த பேங்க் தான் ரூல் நிறைய ஏற்றி வச்சுருந்தாங்க போன மாதம். அதுவும் இறங்கிடுச்சு, அதுவும் கண்டினியூஸாக இறங்கின்னு இருக்கு. நிஃப்டி மிட் கேப் 1447 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ இது வந்து இன்ஸ்பைட் ஆஃப் டோ ஜோன்ஸ் ஃபியூச்சர் க்ரீனில் இருக்குது, அரௌண்ட் 200 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. நார்மலாக டோ ஜோன்ஸ் ரெட்டில் இருந்தால் தான் நமக்கு இங்கே இதுவாக இருக்கும். அது க்ரீனில் இருக்கும்போது நமக்கு இவ்வளோ விழுந்திருக்கு. என்ன விஷயம் தெரியல. இந்த க்ரூடு எஃபெக்டாக இருக்கலாம். பிரெண்ட் க்ரூடு $115 இன்னைக்கு. இந்தியன் ருப்பி அடுத்த இஷ்யூ 94 rupees 77 க்ளோஸ் ஆகிருக்கு. 100 தொற்றும் போல இருக்கு. வாரெல்லாம் வந்து அதான் முடியறதுக்குள்ள இதோட ரெண்டோட இம்பேக்ட் இருக்கலாம். நமக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட்டு விழுந்தது. நாளைக்கு வேறு ஹாலிடே. சில பேர் விற்கிறவங்க விற்றுலாம். இன்ஸ்டியூஷன் ஃபாரின் இன்ஸ்டியூஷன்லாம் விற்றுருக்கலாம். இன்னைக்கு நிறைய விற்றுருக்கலாம். சென்செக்ல வந்து அவுட் ஆஃப் 30 shares 2 shares தான் க்ரீனில். நிஃப்டியில் அவுட் ஆஃப் 50 shares 4 shares தான் க்ரீனில் இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லாரும் அந்த ஏஐ ஐடியை பற்றிலாம் கவலைப்பட்டிருந்தாங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அது வந்து யாரும் கண்டுக்க கூட இல்லை போல இருக்கு. அந்த நமக்கு வந்து அன்னன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் நம்ம பார்ப்போம். பேக் டு ஓல்டு டேஸ் மாதிரி எனர்ஜி, பெட்ரோல் அந்த மாதிரி போயிட்டோம். ஆமாம், அந்த மாதிரி போயிட்டோம். பெட்ரோல் தட்டுப்பாடு வருமா, கேஸ் தட்டுப்பாடும். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட் விஷயமா. ஆனால் சுகர் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு பெட்டராக ட்ரேட் ஆகிருக்கு. ப்ராபபிளி அந்த எத்தனால் இஷ்யூவால் இருக்கலாம். அது 20% இப்போ நம்ம இது பண்ணுறோம். சில பேர் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு டாக் இருக்குது. பட் என்ன சொல்கிறாங்க, 2021 முன்னாடி வந்த வெஹிக்கிள் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வெஹிக்கிள்லாம் இதுக்கு வந்து எத்தனால் பெட்ரோல் வந்து எடுக்காது, இதுவாகுமா, சப்போர்ட் பண்ணுமான்றது ஒரு இஷ்யூவாக இருக்குது. அந்த வெஹிக்கிளே டேமேஜ் ஆகலாம், அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஒன்று ஒரு பர்னிங் இஷ்யூ இருக்குது. ஆனால் வெஹிக்கிளில் எல்லாம் பழாச்சுன்னா இன்னும் ஜனங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இப்போதைக்கு சுகர் ஸ்டாக் எத்தனால் இஷ்யூவால் இன்றைக்கி பெட்டராக இருக்குது. இந்த ஃபாலிங் மார்க்கெட்டில் 2 ஷேர் நியூஸ் பேப்பரில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஷேர் பிஸ்னஸ் லைனில் வந்து எல்என்டி ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்குமுலேட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க 95% ஆஃப் ஒர்க் யூஏஇயில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. 95% ஆஃப் சைட்டில் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா, ஒர்க் இஸ் கோயிங் ஆன். அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்களோட ஷேர் வேல்யூ இறங்கி ஷேர் ஆமாம் 52 weeks வந்து ஐ வந்து 4440 rupees போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 25% இறங்குச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3504 rupeesல க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 1000. ஆல்மோஸ்ட் 1000. அதான் 25% சொல்கிறேன். பட் இதில் என்னன்னா அவங்க என்ன பேப்பரில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் லைனில் ஒன்று அவங்க 95% ஆஃப் த சைட்டில் ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. In addition to that, இப்போ இந்த ஏர்போர்ட், ரிஃபைனரிஸ் அதெல்லாம் பாம் பண்ணி டேமேஜ் ஆச்சுன்னா எல்என்டிக்கு மோர் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறாங்க. திருப்பி அதை கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும். ஸோ ஆனால் அது எல்என்டிக்கு தான் கொடுப்பாங்களா? அவங்க தான் அந்த மொனாபோலி, அவங்க தான் யூஏஇல அவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த ரீஜன்லேயே இவங்க தான் பெரிய ஆள், எல்என்டி தான். ஸோ எல்என்டிக்கு அந்த பிஸ்னஸ்லாம் வரும். அந்த பிஸ்னஸ் தான் ஓவர் 3 years பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும்
அப்படின்னு சொல்கிறான். அது இல்லாத ஆஸ் ஆன் December 25 7.33 lakhs crore ஆர்டர் இருக்கும் எல்என்டிக்கு அங்க மட்டும் யூஏல மட்டும். ஆமா, அதனால வந்து அக்குமுலேட்டனே போட்டிருக்கோம். அப்படி போடலாமா ஒரு போட்டிருக்காங்க. அதான் நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், பிஸ்னஸ் லைன்ல போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து மின்ட்ல வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல, ஆனால் ஹைலைட்டா எழுதியிருக்கான் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். அது வந்து நல்ல குரூப், பஜாஜ் குரூப். அது வந்து 52 வீக்ஸ் லோல இருக்கு. இன்னைக்கு கூட 73 க்ளோஸ் ஆயிருக்கு. ஐபிஓ பிரைஸ் வந்து 70 ரூபாய், 3 ரூபாய் தான், ஆல்மோஸ்ட் நியரிங் ஐபிஓ கிட்ட வந்துடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? செப்டம்பர் 24 மார்க்கெட் கரெக்ஷன். ஸோ இவங்க ஐபிஓ வந்த பிறகு 64 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடும். செப்டம்பர் 24ல வந்தாங்க. வந்து ட்ரேட் ஆகும்போது ஆல் டைம் ஹை 188 ருபீஸ் போயிருக்கு. ஸோ 188 ருபீஸ் திருப்பி 73. இப்போ இந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல 50%க்கு மேலே போகுது. ஆமா, 73 ருபீஸ் வந்திருக்கு. என்ன சொன்னாங்க, இட் கேன் பி கன்சிடர் ஆஸ் எ நெக்ஸ்ட் HDFCன்னாங்க ஹவுசிங் லோன்ல. இப்போ என்ன சொல்றாங்க, லாங் டேர்ம் பெட் எடுக்கலாம்ன்ற மாதிரி மின்ட்ல கொடுத்துருக்கோம். இந்த ஐபிஓ பத்தி பேசும்போது நம்ம நடுவில் ஒரே ஐபிஓ வந்தது, எல்லாமே 30% 40% எல்லாம் சப்ஸ்கிரைப் ஆச்சு. இப்போ கூட பஜாஜ் ஃபைனான்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அந்த ஐபிஓலாம் மோஸ்ட் ஆஃப் த ஐபிஓஸ் ட்ரேடட் பிலோ ஐபிஓ பிரைஸ். இப்போ நம்ம சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதில் இன்னொன்று பெஸ்ட் என்னன்னா, இப்போ என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்க ஐபிஓ வந்தாங்க போன வருஷம். அவங்க வந்து ஆகஸ்ட் 25ல வந்தாங்க. இஷ்யூ பிரைஸ் 800, சப்ஸ்கிரைப்டு 41 டைம்ஸ். இன்னைக்கு க்ளோசிங் 760. அப்போ ஐபிஓ எதுவுமே உருப்படல. எல்ஜி வந்தாங்களே, எல்ஜி நான் இப்போ ஃபாலோ பண்ணல. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஐபிஓஸ் வந்து டாடா கேபிட்டலுமே, ஆமா டாடா கேபிட்டல்லாம் இறங்கிடுச்சு, 5% இறங்கி. மோஸ்ட் ஆஃப் த ஐபிஓஸ் ஆர் பிலோ ஐபிஓ ஆர் நியரிங் த இஷ்யூ பிரைஸ். அந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கு. ஐபிஓ ஷேர்ஸ் மட்டும் இல்லை, ரீசெண்டாக வந்தது இல்லை. செகண்டரி மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தா கூட ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எல்லாமே வந்து 25%, 30% மேலே ஊழ்ந்த தொட்டு எல்லாம் நல்ல கம்பெனி, இவ்வளோ சீப் ப்ரைஸாக இருக்கேன். கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார், இந்த ரோடு என்ன வேலை நான் வாங்கணும், வாங்க முடியாது, நான் இப்போ எனக்கு எதாவது வாங்கணும் போல இருக்கேன்னு. அந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. எதை பார்த்தாலும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. இந்த ஷேர் வாங்கலாமா, பார்கெயின் செல் மாதிரி. ஆமாம், பார்கெயின் செல் மாதிரி தான். டிஸ்கவுண்ட் கோவிட்ல நடந்தது, அதுக்கப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு நம்ம கையில, பட் கோவிடோட டவுன்ஸ் அளவுக்கு போல, அதாவது ஒன்றும் போல. ஏன்னா இது ஒரு மாசமா தானே நம்ம இப்போ ஊழ்ந்துட்டு இருக்கு. கோவிட் வந்து மோர் தென் இயர் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. ஸோ மேபி இது கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் 1 இயர் கண்டினியூ ஆச்சு. ஏன்னா நமக்கு இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னா, ஆயில் வந்து நம்ம எக்கானமியெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். அதுதான் இப்போ நம்ம இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்எம், த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் குட் போஸ் கன்சிடரபிள் டவுன் சைட் ரிஸ்க் இன் இந்தியாஸ் ஜிடிபி க்ரோத் இன் ஃபைனான்ஷியல் இயர் 27. அது எல்லா நாட்டுக்கும் தானே ஆகும். ஆயில் எல்லா நாட்டுக்கும் ஆகலாம். இப்போ சில நாட்டுக்கெல்லாம் ஆயில் இருக்கும், சைனா வச்சிருப்பான், ரஷ்யா, ஜப்பான் கூட பார்த்தேன். ஒரு இதுல ஒரு நல்ல செட்டப் மாதிரி ஏதோ கியூட்டா இருக்கு, அது பார்க்கவே ஏரியல் வியூ காமிச்சிருக்காங்க. ஜப்பான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 256 நாட்களுக்கான ஆயில் ரிசர்வ், த கண்ட்ரிஸ் ஆயில் ரிசர்வ் 256 டேஸுக்கு அவங்கள்ட்ட இருக்கான். ஆனா நமக்கு இப்போ வந்துட்டு இருக்கு, ஷிப்ஸ் எல்லாம் வருதுன்றாங்க. பட் ரொம்ப இது மோசமாச்சுன்னா அப்போ என்ன ஆகுன்றது தெரியல. நமக்கெல்லாம் 40 டேஸ் தான் ரிசர்வ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எஃப்எம் அது ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, சப்ளை டிஸ்ரப்ஷன் ஆஃப் ஆயில், கேஸ், ஃபர்டிலைசர் இட் ரிசல்ட் இன் ஹையர் இம்போர்ட் காஸ்ட், ஹையர் லாஜிஸ்டிக் காஸ்ட் could affect Indian economy. ஸோ நமக்கு அது ஒன்று இருக்குது. க்ரூடு வந்து நம்ம 25% ஆஃப் டோட்டல் இம்போர்ட்டு நம்ம இப்போ இந்தியாவில் பண்ணுறது வந்து 25% க்ரூடே பண்ணுறோம். ஸோ அது 69 ருபீஸ்லேருந்து 115 ருபீஸ். இது இட் இஸ் மே த காஸ்ட் ட்ரேட் டிஃபிசிட் அப்படிங்கிறாங்க எஃப்எம். ஸோ இதெல்லாம் நமக்கு பொறுத்த வரைக்கும் மைனஸ் பாயிண்ட். பட் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ற விஷயங்கள்ல காசு ஏற்றிடுவோம்ல கொஞ்சம், ஏதாவது ரிப்பர்கஷன் இப்படி தானே வரும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது இந்த டாக்ஸு டேரிஃப் எல்லாம் போட்டு அதெல்லாம் கூட இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை இருக்கு. அது ஒரு கிளியராக வரல. யூஎஸ்க்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண எப்பவுமே நமக்கு ட்ரேட் டிஃபிசிட் இருக்கு. அது வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிங்களால கொஞ்சம் நமக்கு டாலர்ஸ் வருது, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு கொஞ்சமே இது. ஏன்னா நம்ம பெருசாக எக்ஸ்போர்ட் எதுவும் இப்போ அந்த ஆயில் மாதிரியோ
பெரிய ப்ராடக்ட் உலகத்தில் எல்லாரும் வாங்குற மாதிரி நம்ம துணி திருப்பி டிபெண்ட் ஆன் யூஎஸ்ஏ டேரிஃபு, அதனால இப்போ நம்ம ப்ரொடக்ஷனே அஃபெக்ட் ஆச்சு திருப்பூர்லலாம் நம்ம பேசணும்ல வந்துட்டார். ஸோ நம்ம சப்ஜெக்ட் டு தட் நமக்கு இருக்கு. ஆனால் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்னா ஆயில் இருக்க யூஐலாம் அவங்க வேற ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் அடி வாங்கி அது அவங்க அது ஒண்ணுதானே வச்சுட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆமா, அது அவங்க என்ன சொல்றாங்க, துபாய், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா இவங்கெல்லாம் சொல்றாங்க வார் ரிசல்டட் இன் மாசிவ் கேன்சலேஷன் ஆஃப் ஹோட்டல் அண்ட் ஏர்லைன்ஸ். அது ரிசல்டட் இன் ஹெவி ரெவென்யூ லாசஸ் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு. அது இது என்னன்னா, ரீஜன் இஸ் லூசிங் அரௌண்ட் $600 million பர் டே. பெரிய அமௌண்ட் தான். வெஸ்ட் ஏஷியா அட்ராக்ட்ஸ் 5% ஆஃப் த இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் அண்ட் 14% ஆஃப் த குளோபல் டிரான்சிட் டிராஃபிக். டிரான்சிட்டும் இப்போ ஆமாம் சுற்றி அங்கே இப்போ போக முடியாதுல்ல எல்லாம். ஸோ அவங்களுக்கு அதனால தான் ஹெவி லாஸ், ரெவென்யூ லாஸ். ஸோ ஆயில் வச்சிருந்தவனுக்கு வேற கவலை, வேற கவலை. ஐபிஓ பற்றி பேசும்போது இப்போ ஒரு எல்லா ஐபிஓவும் அடி வாங்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ஆனால் டேட் எல்லாம் வரல. அவங்க என்ன ரெண்டமோஜோன்னு ஃபர்னிச்சர் அண்ட் ஹவுஸ் எலக்ட்ரானிக் ரெண்டல் ஸ்டார்ட் அப், மோஸ்ட்லி பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி நினைக்கிறேன், ஃபைல்டு டிராஃப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் ஐபிஓ about 1,200 crores. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் வந்து 150 crores, ரிமைனிங் வில் பி ஆஃபர் ஃபார் சேல். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணுறாங்க. இன்னும் அது டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. ப்ராஸ்பெக்டஸ் பண்ணியிருக்காங்க, டிராஃப்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த வேதாந்தான்னு ஒரு நல்ல கம்பெனி இருக்குது, அகர்வால் கம்பெனி. அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் டீமெர்ஜர் பண்ணுறோம். அந்த ஒரு கம்பெனியை வந்து மொத்தம் 5 கம்பெனி ஆகிடும். டீமெர்ஜருக்கு அப்புறம் 5 கம்பெனி ஆகும். அது என்னென்ன கம்பெனின்னா, வேதாந்தா ஒன்று, வேதாந்தா அலுமினியம் ஒன்று, டால்வண்டி சபோ பவர் அப்படின்னு ஒன்று, வேதாந்தா ஸ்டீல் அண்ட் அயன் அது ஒன்று, அண்ட் மால்கோ எனர்ஜி அப்படின்னு 5 கம்பெனியாக பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பேரண்ட் கம்பெனி வில் கண்ட்ரோல் பை அகர்வால் வில் ரீட்டைன் அபவுட் ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் அதர் 4 companies. இப்போ நியூ என்டிட்டிஸ் வருது இல்லையா, அது இது நெக்ஸ்ட் மந்த் டீமெர்ஜர் ஆகுங்கிறாங்க. இந்த நியூ 4 companies இருக்கு இல்லையா, அதர் தென் வேதாந்தா, அது வந்து May 26 லிஸ்ட் ஆகும் மார்க்கெட்டில். லிஸ்ட் ஆகுமா? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்கல்ல? ஆமாம், ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இவ்வளோ கொடுப்பான், 1 கொடுப்பான், பாதி ஏதாவது அந்த ரேஷியோ கொடுப்பான். அப்போ இன்னொரு 1 கிடையாது, இப்போ 100 வச்சுருந்தா இவ்வளோ. ஆமாம் ஆமாம். ஸோ நீ ஃப்ராக்ஷனாக வச்சுருந்தா உங்களுக்கு கேஷ் கொடுத்துருவாங்க. அந்த நம்ம ஊர்ல ஃப்ராக்ஷனாக இருந்தால் கேஷ் கொடுத்துருவாங்க அக்கௌண்ட்டில். லிஸ்ட் ஆகும்னா ஐபிஓவா வருமா? லிஸ்ட் இல்லை இப்போ இவங்க டீமெர்ஜர் பண்ணலையா, டாடா மோட்டார், டாடா கமர்ஷியல், அந்த ஒரு நாள் பொறுத்து கமர்ஷியல் இது ஸ்பிளிட் ஆகிடும். அப்போ வேதாந்தாவோட விலை இறங்கும். வேதாந்தா விலைங்கிறது அது இது 4 கம்பெனியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது நியூஸ் என்னென்னா, டிவிஎஸ் மோட்டார் இப்போ வந்து மெயினாக ஃபியூவல் ப்ராப்ளத்துக்கு அவங்க தான் மார்க்கெட் லீடராக இவி 2-wheelers சேல்ஸில். ஆஸ் ஃப்ரம் ஏப்ரல் டு ஆல்மோஸ்ட் மார்ச். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவி வெஹிக்கிள்ஸ் 3,30,000 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க அவங்க. செகண்ட் வந்து பஜாஜ் ஆட்டோ, அவங்க வந்து 2,76,000. இது என்ன டைம் பீரியட்ல? ஏப்ரல் டு மார்ச் ஒன்லி இவி. அது 2,76,000 வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. தேர்ட் வந்து ஏத்தர் எனர்ஜின்னு ஒரு கம்பெனி, அவங்க ஹீரோ ஹோண்டாவோட மெர்ஜாவுன்ற ஒரு டாக் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வந்து 2,29,000 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. டிவிஎஸ் வந்து ஐக்யூப்னு ஒரு பிராண்ட் கொண்டு வராங்க. பஜாஜ் டேட்டக்கு, ஏத்தர் வந்து ரிசான், இவங்க வந்து 75% ஆஃப் த, இந்த 3 கம்பெனியும் சேர்ந்து 70% ஆஃப் த இவி சேல்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னா, நம்மளது 1 ஏப்ரல்லேருந்து இன்கம் டேக்ஸ் நியூ ஆக்ட் வருது. ஸோ அதுலேருந்து சும்மா ஒரு ஹைலைட் மட்டும், இதில் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸம்ஷன் வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபீ நம்ம முன்னாடி இருந்தது அப் டு மார்ச் இருந்தது வந்து 100 per child, மேக்ஸிமம் ஆஃப் 2 children அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏப்ரல்லேருந்து 3,000 அதை பண்ணியிருக்காங்க சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபீஸை. அது ஓல்டு ரிஜிமில் நீங்கள் கிளைம் பண்ணாதான். நியூ ரிஜிமில் கிளைம் பண்ணிங்கன்னா டேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் அதில் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீ அப் டு மார்ச் வந்து 300 per child இருந்தது எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறது. இப்போ 9,000 per child பண்ணியிருக்காங்க. அகைன் ஓல்டு ரிஜிமில் தான் நீங்கள் அதை கிளைம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதில் தான் கிளைம் பண்ண முடியும். அது கிஃப்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர்ஸ், அது வந்து 5,000 rupees per year இருந்தது, எக்ஸம்ஷனாக இருந்தது.
இது 15,000 பண்ணியிருக்காங்க. இது ஓல்டு ரிஜிமில் இருந்தாலும் சரி, நியூ ரிஜிமில் இருந்தாலும் நீங்கள் அதை கிளைம் பண்ணலாம். 15,000ன்றது ஒரு சம்பளமே ஆயிடுச்சு. இன்கம் டேக்ஸில் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நீங்கள் நிறைய கொடுத்தா அந்த 15,000 per month இயர் per year. ஊரில் எல்லாம் அதான் நான் யோசிச்சேன். ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, அது வேற இன்டைரக்டாக கூட ஏதாவது கொடுக்கலாம், போகலாம், வரலாம். அது இந்த மெயினாக வந்து இந்த ஐடி ஃபார்ம்ஸ் நம்பர்லாம் மாற்றிருக்காங்க. அதில் வந்து இந்த ஃபார்ம் நம்பர் 16 இருக்குது. கம்பெனி வந்து டிடிஎஸ் பண்ணுறது, சேலரிலாம் டிடிஎஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு எம்ப்ளாயிஸ் கொடுப்பாங்க. அது வந்து நான் ஃபார்ம் 113 பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் நம்பர் மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஃபார்ம் 26ASன்னு இருக்குது, அது நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணது, டிடிஎஸ் நமக்கு என்னென்ன கிரெடிட் ஆகுது, அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ஃபார்ம் 168ன்னு பண்ணியிருக்காங்க. அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம காமன் மேனுக்கு 15G அண்ட் 15H, அதை வந்து 121ன்னு பண்ணியிருக்காங்க. ஒரே ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. இந்த 15Gன்றது வந்து நம்ம எனி பர்சன் whose income is not taxable, அவங்க வந்து டிடிஎஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். அதுதான் 15. அபோவ் 60 இயர்ஸ் வந்து 15Hல கொடுக்கணும். இப்போ 121 ஒரே ஃபார்மாக பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேணும். 60 வயசு 70 வயசு அந்த கன்ஃபியூஷன் இல்லை. இது செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ இது இன்ஃபேக்ட் நம்ம ரிலேஷனுக்கு ஒருத்தருக்கு எஸ்எம்எஸ் வந்தது. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அவங்க போட்டிருந்தாங்க, டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து ஏப்ரலில் நீங்கள் ஃபார்ம் 121 ஃபைல் பண்ணணும். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன கேட்டாங்க, எதுனா ஃபார்ம் 121 அப்படின்னு. அப்போ நான் அப்போயே கெஸ் பண்ணிட்டேன், ஃபார்ம்ஸ் 16 தான் ஹெச் தான் வந்து 121 மாற்றிருக்கேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு பேப்பர். இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கவர்மெண்ட் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? ஏதாவது வெப்சைட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கும், அது ஆடிட்டர்ஸ் கிட்ட இருக்கும். அது வெப்சைட் போனாலும் இருக்கும். வெப்சைட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அதில் போனாலும் இருக்கும். ஆடிட்டர் கேட்டாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஜென்ரலாக சொன்னது தான். ஓகே. ஸோ இன்னும் போர் முடிஞ்ச பாடில்லை, ஆனால் மார்க்கெட் வந்து இறங்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பத்திரிகைகள் வந்து எந்த ஷேர்ஸ் எல்லாம் ஜூஸியாக இருக்குன்றதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு தெரில. அவங்க சொன்னாலும் நாங்கள் அது மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸஸ்க்கு தான் நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் வேணும்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர், ஷேர் புரோக்கர் அவங்கள கன்சல்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.